தேவை 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 உடனே மாமியா தேவை 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 ரொம்ப நல்ல மாமியா தேவை 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 உடனே மாமியா தேவை 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 ரொம்ப நல்ல மாமியா தேவை பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நடக்கும் மாமியா தேவை அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து குடும்பம் நடத்த தேவை மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியா தேவை 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 ரொம்ப நல்ல மாமியா தேவை வாராயோ மாமி வாராயோ வரலக்ஷ்மி போல வாராயோ அழகாக தொங்கும் தாலி இனி அன்பாலே போடு வேலி சூலில்ல காலி ஆவாயே தேவை 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 உடனே மாமியா தேவை 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 ரொம்ப நல்ல மாமியா தேவை தவறு செய்தால் எடுத்து சொல்லி திருத்தி விட வேண்டும் தலையும் வலித்து சாய்ந்து படுத்தால் மருந்து இட வேண்டும் அடுப்பு என்னும் நெருப்பில் வெந்தால் அன்பு மழை வேண்டும் அடுத்த வீட்டார் முன்னால் என்னை உயர்த்தும் மனம் வேண்டும் சிரித்த முகமே மாறாதென்றும் பலமும் வர வேண்டும் நிறைந்த மனமாய் நித்தம் வாழ்த்தி நலமும் பெற வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியா தேவை 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 ரொம்ப நல்ல மாமியா தேவை கங்காதரோட மருமக பிள்ளைங்களோட போய் தற்கொலை பண்ணிட்டான்னு எங்க அப்பா பேரை தப்பா சொல்லிருப்பாங்க. அதுவும் குடும்ப விஷயம் தானே, அதை எப்படி சொல்லாம இருக்க முடியும்? விளக்கெல்லாம் நல்லதான் சொல்றீங்க, ஆனா விவரமா உங்க அப்பா கிட்ட சொத்தை பிரிச்சு வாங்குறதுக்கு துப்பு இல்ல. மீரா கிட்ட போய் மட்டும் புலம்ப தெரியுது. உனக்கு என்னடி தெரியும்? மீராவோட ஆறுதலான வார்த்தை தான் எங்களை இன்னும் வாழ வச்சிட்டு இருக்கு. அவ மட்டும் இல்லன்னா செத்து போயிருப்போம். ஓஹோ, அவ பேச்சு உங்களுக்கு அவ்வளவு சுகமா இருக்கா? கேக்குறதுக்கு ரெண்டு கேன பையன் இருக்கான்னு தான் அவ அட்வைஸ் என்ற பேர்ல எதையோ அள்ளி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கா. ஏய், குடும்பம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டவதான் மீரா. அட்வைஸ் பண்றதுக்கான எல்லா தகுதியும் அவகிட்ட இருக்கு. போதும் போதும், ரொம்ப ஆறுதல் தேடாதீங்க. பொம்பளைங்களுக்கு பொதுவாவே பலவீனமான மனசு. பழக்கப்பட்டவதானேன்னு நீங்க போய் பாவமா நிப்பீங்க. அவளுக்கும் உங்க மேல பரிதாபம் வரும். அடுத்து ஆறுதலா ஒரு வார்த்தை வரும். அதுக்கடுத்து அளவுக்கு மீறினா அன்பு வரும். அப்புறம் அவளே வருவா. விளக்குல விழுந்த விட்டில் பூச்சி மாதிரி அவ ஆம்பளைங்க கிட்ட விழுந்து நாசமா போயிடுவா. உலகத்துல நடக்கிறத நான் சொன்னேன். உன்னை என்ன வாய் மூட சொல்லுங்க. ஆனா நீங்க வாயை திறந்து பேச வேண்டிய விஷயத்தை உங்க அப்பா கிட்டயும் பேச மாட்டீங்க. ஆனா பேசக்கூடாத விஷயத்தை மீரா கிட்டயும் சொல்லிடுவீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னு சீக்கிரம் சொல்லு, நேரமாவது. நாட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க, என்ன தவிர. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இனிமே மீரா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. அவ முன்னாடி கொட்டாவி விடுறது கூட வாய் திறக்க மாட்டேன், போதுமா? நாளைக்கு உங்க அப்பாவுக்கு பர்த்டே. ஆமா, விருந்தாளிங்க எல்லாம் வருவாங்க. அதுல என்ன பிரச்சனை உனக்கு? விருந்தாளிங்க எல்லாம் வந்த இடத்துல சொத்தை பிரிச்சு தாங்க மாமான்னு நான் கேட்கவா? வந்திருக்கவங்களை வச்சுக்கிட்டு சொத்து பிரச்சனை பண்ணா ரொம்ப கேவலமா இருக்கும். பரவாயில்லையா? அப்படி கேட்க வச்சிடாதீங்க. மாமா கிட்ட நாங்களே கேட்டாலும் நீங்க எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசணும். பிறந்த நாள் பரிசா சொத்தை பிரிச்சு தர சொல்லுங்க. பிறந்த நாள் கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி சொத்தை பிரிச்சு
நம்மள வெட்டி விட சொல்லுங்க. சொத்தை பிரிச்சு கொண்டு வரலனா ஏன் 2 பிள்ளைங்களும் கொண்டுட்டு நீலவேணி தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மிரட்டுறாப்பா. சொத்தை பிரிச்சு தனி கொடுத்தனு போலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு விமனை கூட்டு போயிருவேன்னு கிரிஜா மிரட்டுறாப்பா. ஏதோ சொத்து பிரிக்கிற விஷயமா இங்க வர சொன்னாரு. நைட்டு வசந்த் தம்பி ஃபோன் பண்ணியிருந்தாரு. மீரா, நீ இன்னும் தூங்கலையா? இன்னும் அவர் வரல மாமா. வரலையா? என்ன பண்றா? எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணியா? பேசிட்டேன் மாமா. என்னம்மா இன்னைக்கு வார்த்தைகளை எல்லாம் சுருக்கி சுருக்கி பேசுற? ஒண்ணும் இல்ல மாமா. Look here. இத பாரு, என்ன பாருன்னு சொல்றேன்ல. மீரா, அழுதுகிட்டு இருக்க? நீ அழுதா இந்த வீட்டுல ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்ன மீரா, எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா உன் அத்தை போட்டோ முன்னாடி நின்று பேசுவேன், இல்ல உங்ககிட்ட வந்து பேசுவேன். நீ என்னோட மருமக இல்ல. யூ ஆர் மை ஃப்ரெண்ட், மை ஸ்வீட் லிட்டில் கேர்ள் ஃப்ரெண்ட். கஷ்டத்தை நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா அந்த கஷ்டத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இல்ல ஆறுதலாவது கிடைக்கும். நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா? அந்த கஷ்டத்தை என்கிட்ட சொல்ல மாட்டியா? மீரா, ப்ளீஸ் சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு. சொல்லு மீரா. எங்க அனாதனை சொல்லிட்டாங்க மாமா. நீ ஒரு அனாதை. சொத்துல பங்கு கேட்க நீ எங்க கூட சேர்றியா இல்லையா? அனாதையான உனக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் ஆகணும்னு ஒரு முடிவுல இருந்தாங்க. நான் வேண்டான்னு சொல்லி அவங்க கால்ல கூட விழுந்து பார்த்தேன். என்னை தடுக்கிறதுக்கு நீ யாருடேன்னு நீலவேணி அக்கா என்ன உதாசீனப்படுத்திட்டாங்க மாமா. கிரிஜாக்கா காலையும் விழுந்து கெஞ்சின, மனசு இறங்கல மாமா. வார்த்தைக்கு வார்த்தை என்ன அனாதைன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டாங்க. மீரா, ஒரு மனுஷன் எப்ப அனாதையாரா தெரியுமா? கடவுள் மனுஷனை படைக்கிறான். அவன் மனுஷனா வாழணுன்றதுக்காக அவனுக்கு துணையா அன்பு, பண்பு, பாசம், இரக்கம், மனிதநேயம், இப்படி 5 குணங்களையும் சேர்த்து படைக்கிறான். பேராசைன்ற அரக்கன் மனுஷனை ஆட்டி படைக்கிறப்போ அவன் அந்த 5 குணங்களையும் இழந்துடுறான். அவன் அந்த 5 குணங்களையும் எப்ப இழக்கிறானோ அவன் அப்பவே அனாதாயிடுறான். இப்ப சொல்லு, அந்த 5 குணங்களும் இருக்கிற நீ அனாதையா? அந்த 5 குணங்களும் இல்லாத அவங்க அனாதையா? சொல்லு மீரா. இத பாரு, நீ கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவ. இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற அணையாத ஜோதி நீதான். நீ போடா.
ஐயோ நான் சொல்லுங்க நீ போன. ஏய், என்னடா நீ போய் பேசுங்க. என்ன மீரா இன்று என்ன யோசிச்சுட்டு இருக்க? அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. பேசுங்க, நிறைய பேசுங்க, நிறைவா பேசுங்க. என்னப்பா மீரா இருக்காளேன்னு பாக்குறீங்களா? அப்பா அது வந்து அப்போ மீரா உங்க பார்வையில யாரோ ஒருத்தியா தெரிய ஆரம்பிச்சிட்டாளா? அப்பா மீரா என் தம்பி பொண்டாட்டியா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தங்கச்சி மாதிரிப்பா. அந்த முறையில் அவகிட்ட போய் நான் பேசினாலும் அதை எப்படி நீ மீரா கிட்ட பேசலாம் அப்படின்னு என் பொண்டாட்டி என்கிட்ட சண்டைக்கு வராப்பா. என் பொண்டாட்டியும் அதே மாதிரி தான்ப்பா சண்டைக்கு வரா. மீரா இங்கேதான் இருப்பா. வந்த விஷயத்த சொல்லுங்க. அப்பா உங்க பிறந்த நாள் அன்னைக்கு கெடு வேற வச்சிருக்காங்கப்பா. நீங்க சொத்தை பிரிச்சு கொடுக்கணுமா, இல்ல எல்லாரும் பேரும் முன்னாடியும் உங்களை அவமானப்படுத்துவாங்களாம். பிரச்சனையை பேச ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இது முழுக்க முழுக்க என்னோட சுய சம்பாத்தியம். பேராசை அவங்க அறிவை மறைக்குது. எங்க மேல எந்த தப்பு இல்லப்பா. தப்பு என் மேலதான். உங்களை எப்படி எப்படி இல்லாமோ வளர்த்தேன். தைரியசாலிகளா வளர்க்காம போயிட்டேன். அது என் தப்பு தான். அவங்க மேல எந்த தப்பும் இல்ல மாமா. அக்காங்க டார்ச்சர் பண்ணா இவங்க என்ன பண்ண முடியும்? அப்பா எங்களுக்கு அவங்களோட சேர்ந்து வாழறது தவிர வேற வழி தெரியலப்பா. எங்களை சபிச்சிடாதீங்கப்பா. சே ஓ அப்பா அந்த அளவுக்கு கேடு கட்டவன் இல்லை. துள்ளி ஓடுற கண்ணுக்குட்டிகளுக்கு பள்ளம் எது மேடு எதுன்னு தெரியல. நல்லது கெட்டதுகளை அனுபவிச்சுட்டு வரட்டும். சரி நீங்க போய் தூங்குங்க. சரிங்கப்பா. மீரா நீ போய் தூங்குமா. தீபக் வந்துருவா. மாமா நீங்க நான் உன் அத்தை கிட்ட கொஞ்சம் பேசணுமா. தூக்கம் வரும்போது தூங்குவேன். நீ போமா. எங்க ஏன் அழறீங்க? எனக்கு எனக்கு ஏதாவது ஆயிடும்னா? அப்படி எல்லாம் பேசாத பவானி. கடவுள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. இது அவர் கொடுத்த உயிர் தானே. இந்த பூமியில வாழறதுக்காக கடன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது அவர் கேட்கிறப்ப கொடுக்கறது தானே எங்க நியாயம். வாழறதுக்காகத்தானே நம்ம பிறந்தோம். இன்னும் வாழ வேண்டிய காலம் இருக்கு பவானி. பெத்த பிள்ளைங்க 3 பேரும் தாய் இல்லாத பிள்ளைகளா வாழறது எவ்வளவு பெரிய கொடுமை. என்னங்க பண்றது? விதிய மாத்திர சக்தி மனுஷங்கிட்ட இல்லையே. அவங்க கூட கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கிற இந்த வாழ்க்கை இந்த ஜென்மத்துக்கு போதுங்க. அந்த சந்தோஷத்தோட நான் போயிடுறேங்க. எவ்வளவு ஈஸியா சொல்ற பவானி. ஆனா உன்னை இழந்துட்டு வாழ்ந்தா
அது எனக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் கிடைக்க போற ஆயுள் தண்டனையா தான் இருக்கும். ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சா? பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு நல்ல பொண்ண பாருங்க, என் இடத்துல அவள பாருங்க, அவளை நிறுத்தி பிள்ளைங்க கிட்ட இவதான் அவங்க அம்மான்னு சொன்னா அவங்க கேட்டுப்பாங்க. பவானி ப்ளீஸ் ப்ளீஸ், இதுக்கு மேல எதுவும் பேசாத. இதுதாங்க யதார்த்தம். பாருங்க, உங்களுக்கும் கடைசி காலத்துல ஒரு துணை உதவிக்காக வேண்டாமா? ஓ இடத்துல இன்னொருத்தி வச்சு பார்க்கறது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் பவானி. ப்ளீஸ் பவானி, வேற ஏதாவது விஷயம் பேசு. நம்ம 3 பிள்ளைங்களும் 3 பொக்கிஷங்க. மூத்தவன் பிரேம் இருக்கானே, படபடன்னு பேசுவான். அவன் தான் காரியம் செய்ய போறவன். தலைப்பிள்ளை வசந்த் இருக்கானே, விளையாட்டு பிள்ளை, கொஞ்சம் பயந்த சுபாவம். ஆனா உங்களை மாதிரியே எதுக்கும் கவலைப்படாதவன். அந்த நண்டு தீபு இருக்கே, அம்மா மனசுக்கு பிடிக்காதது. அவனை விட்டு பிரியதுதான். 1 மாசம் வரைக்கும் என் மடியில விளையாடிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப என்ன பிரிஞ்சு எப்படிங்க தாங்கிக்க போறான்னு தெரியலையே. பவானி, ஒவ்வொரு தடவையும் நீ செத்து பொழிச்சு 3 உயிர்களை பிரசவிச்ச பல ராத்திரிகள் குழந்தைகளுக்காக நீ தூங்காம இருந்திருக்க. என்ன பண்றது? நீ எனக்கு மனைவியா வந்து சந்தோஷத்தை அனுபவிச்ச மாதிரியே தெரியலையம்மா. நான் இன்னும் நல்ல கணவனா நடந்துகிட்டு உனக்கு இன்னும் எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்குமா. நீ என்னை விட்டு போயிட்ட. ஒரு குற்ற உணர்வோட காலம் பூரா காலம் தள்ள வேண்டி வரும் பவானி. கவலைப்படாத. என் ஆஸ்தி முழுக்க இழந்தாவது நான் உன்னை காப்பாத்திடுவேன். பவானி, நம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாத. எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. சொல்லு. 2வது ஆசையும் இப்ப சேர்ந்திருக்கு. என்ன பவானி? நீங்க ஒண்ணு செய்யுங்க. ஒரு பழக்கன்று இல்ல, வேண்டாம், ஒரு மரக்கன்று நடுங்க. அதுக்கு தண்ணி விட்டு வளர்த்து விடுங்க. அது வளர்ந்து ஒரு மரம் ஆயிடும்ல. அது நான் தான். அந்த மரத்துல நான் இருப்பேங்க. உங்களுடைய சந்தோஷம், துக்கம் எதுவா இருந்தாலும் அந்த பவானி கிட்ட சொல்லுங்க. என் ஆத்மா அதுல இருக்குங்க. உங்க துக்கத்தை அங்க இறக்கிறீங்க. எங்க
ஆசை நீங்க நிறைவேற்றணுங்க. நான் போனதுக்கு அப்புறம் இந்த 2 கண்ணையும் தானம் பண்ணிடுங்க. ஒரு கண்ணை பார்வை இல்லாத கிறிஸ்துவ இருக்க கூடாது. இன்னொரு கண்ணை ஒரு முஸ்லிம்க்கு பொறுத்துங்க. இல்லைங்க, நான் டெய்லி பகவத்கீதை படிப்பேங்க. ஆனா ஒரு பைபிளையோ குரானையோ படிச்சது இல்லைங்க. இந்த கண்ணாவது அதை படிக்கட்டுங்க.